போகிறது இந்த கீரைகள் எடுத்துக்கிறதுனால நம்மளோட தசைகளுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே கீரையில் வந்து ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும், ரத்த சோகை வராமல் தடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை விட அதிகமாக நம்மளோட தசைகளோட ஆரோக்கியத்துக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நைட்ரேட்ஸை நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அந்த பிளட் ஃப்ளோவை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இது வந்து எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய நேச்சுரலான இந்த மாதிரி கீரைகள், குறிப்பாக வந்து நம்மளோட ஸ்பினாச்சு, லெட்யூஸு, இந்த சோம்பு கீரை, இந்த மாதிரியான கீரைகள் வந்து நம்மளோட டயட்டில் நம்ம கன்சியூம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட லிம்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட வாக்கிங் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து அதிகரிக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது இல்லை. அந்த சத்தான உணவுகள் எடுத்துக்கும் போதே நம்மளோட உடம்பு